ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் முக்கியமான நிறைய விஷயங்களை பற்றி தான் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது துலாம் ராசி நேயர்கள் அனைவருக்குமே இந்த ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதிக்கு பிறகு மிகப்பெரிய மாற்றங்களானது அவங்க வாழ்க்கையில் அவங்க பார்க்க போகிறாங்க. அந்த விஷயங்கள்லாம் என்ன, மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது, மேலும் கெட்ட விஷயம் ஏதாவது நடக்கிற மாதிரி இருந்தால் அதை தடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் எளிய முறையில் பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலிமா தெளிவாக உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா தான் புரியும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சமயபுரத்தில் குடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த சமயபுர மாரியம்மனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு, உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயம்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும், அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்குன்னு சொல்லி மனதார வேண்டிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சமயபுர அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. இந்த தருணத்தில் நீங்கள் அந்த அம்மனை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி மனதார நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அந்த அம்மன் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாங்க. ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களெல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வருமானம் அப்படிங்கிறது திருப்தி தரக்கூடிய விஷயமா இருக்க போது, அதே நேரத்தில் செலவுகளும் சற்று அதிகமாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே சிறு அளவில் கருத்து வேறுபாடுகள் தோன்றக்கூடும். அப்படிங்கிறதுனால பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப அவசியங்க. திருமண முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்க போகும். வழக்குகள் ஏதாவது இருந்தால் அதில் பிற்போக்கு நிலைகள் மாறி சாதகமான தீர்ப்பு கிடைக்கப்பெற்று ரொம்பவே சந்தோஷகரமாக காணப்படுவீங்க. அலுவலகத்தில் வழக்கமான நிலையே காணப்படும். இன்னும் சிலருக்கு பதவி மாற்றமோ இடமாற்றமோ ஏற்பட்டாலும் நன்மையாகவே முடியும். வியாபாரத்தில் புதிய முடிவுகளை எடுக்க சாதகமான காலகட்டமாக உங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு அமைஞ்சிருக்கு. மேலும் பணியாட்கள் நல்லபடி ஒத்துழைப்பார்கள். பங்குதாரர்களின் ஆதரவு அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்குங்க. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, போதிய பணம் கிடைக்காததால் சற்று சிரமத்தோடு நீங்கள் இருக்க வேண்டிய நிலைகள் உண்டாக்கக்கூடுங்க. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு இடமாற்றங்கள் உண்டாகும். மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் 19, 24. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 5, 9. சந்திராஷ்டம தினம் 18ஆம் தேதி மாலை வரை. வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதே போல துலாம் ராசியில சித்திரை 3 மற்றும் 4ஆம் பாதங்கள், சுவாதி, விசாகம் 1, 2, 3 பாதங்கள் என நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. கிரகநிலையை பொறுத்த வரைக்கும் பஞ்சமஸ்தானத்தில் சனி மற்றும் ராகு, ரணருண ரோகஸ்தானத்தில் சந்திரன், பாக்கியஸ்தானத்தில் குரு, சுக்கிரன், தொழில் ஸ்தானத்தில் சூரியன், புதன், லாபஸ்தானத்தில் கேது, அயன சயன போகஸ்தானத்தில் செவ்வாய் என கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. இதனால் உங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு என்னென்ன விதமான பலன்கள் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாக நடக்கும். எனினும் கூட எதிலுமே கவனமாக இருப்பது நல்லதுங்க. எதிர்பாராத சில சம்பவங்கள் நடக்கக்கூடுங்க. அதனால் உங்களுக்கு நன்மையும் கிடைக்கக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆன்மீக பணிகளில் நாட்டம் ரொம்ப அதிகமாக ஏற்படுங்க. தொழில் மற்றும் வியாபாரம் எதிர்பார்த்ததை விட சற்று நிதானமாகவே நடக்கும். பழைய பாக்கிகளில் வசூல் செய்வதில் அதிகமாக ஆர்வத்தை காட்டுவீங்க. மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பு நேயர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முன்னேற்றகரமான நிலையை பார்ப்பீங்க. மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு கிடைக்கும். குடும்பத்தில் கலகலப்பு காணப்படும். வாழ்க்கை துணை உங்கள் அனுசரித்து செல்வார்கள். இதனால் மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்க போகுது. உறவினர்கள் வருகை இருக்கும். இதனால் மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க. மேலும் உங்களுடைய பிள்ளைகள் எதிர்காலம் நலனை கருதி சில முக்கிய முடிவுகளை நீங்கள் இந்த காலகட்டத்தில் எடுப்பீங்க. அதே போல் வழக்குகளில் நிதானமான போக்கு இருக்கும். பெண்களுக்கு எதிர்பாராமல் நடக்கும் சம்பவங்களால் நன்மைகள் உண்டாகும். மனக்குழப்பம் நீங்க போகுது. மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான சந்தேகங்கள் உண்டாகலாம். உடனுக்குடன் அவற்றை கேட்டு தெரிந்து கொள்வது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சனைகளை தலை தூக்க செய்யுங்க. எனவே சாதுர்த்தியமாக பேசி எதையும் சமாளிப்பது நல்லது. பொதுவான காரியங்களில் ஈடுபடும் போது கவனமாக இருப்பது நல்லது. வாகனங்களை பயன்படுத்தும் போது எச்சரிக்கையாக இருப்பது அதைவிட ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் எந்த ஒரு விவகாரத்தையும் எதிர்கொள்ளும் மன வலிமை கிடைக்கும். எதிலுமே கூடுதல் கவனத்தோடு இருப்பது நல்லதுங்க. எதிர்பாராத சம்பவங்களால் இழுபறியாக நின்ற காரியங்கள் நல்ல முடிவுக்கு வரும். வெளியூர் பயணங்கள் செல்ல நேரிடும். சந்திரனின் சஞ்சலத்தால் உடல் ஆரோக்கிய மனதில் உற்சாகத்தை கொடுக்கும்.
மேலும் அவ்வப்பொழுது ஏதாவது தடங்கள் ஏற்பட்டு அதற்கு பின்னர் சரியாகும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருப்பவங்க சற்று கூடுதலாக உழைக்க வேண்டிய நிலை உண்டாகும். மேலும் கடன் பிரச்சனை குறையும், போட்டிகள் நீங்கும், வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகும். அதே போல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள் நீங்க போகுது. மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். திறமையான செயல்கள் மூலமாக பாராட்டுகளும் கிடைக்க போகுதுங்க. மேலும் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை பரிகாரமாக பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, மகாலட்சுமியை வணங்கி வர கடன் பிரச்சனை தீரும், மனதில் நம்பிக்கை கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. நிம்மதியும் வருங்க. ஸோ நீங்கள் துலாம் ராசி அன்பு நேயர்களாக இருந்தால் மகாலட்சுமி அம்மனை வெள்ளிக்கிழமை தோறும் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு பலனானது இந்த மகாலட்சுமி அம்மன் நிச்சயமாக கொடுப்பாங்க. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணுங்கள். மேலும் மிதன ராசிக்காரங்க யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பலன் பெறட்டும். அதே போல் துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும், சுப செலவுகள் ஏற்படும், பெண்களால் லாபம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெற்று இன்பம் பொங்கும். வீட்டுக்கு விருந்துக்கும் வரும் உறவினர்களால் ஏற்படும் இன்பத்துக்கு அளவே இருக்காது. செலவு கூடும். புதிய திட்டங்களால் தொழிலில் லாபம் அதிகரிக்குங்க. வாகனங்களை செல்லும்போது வேகத்தை குறைத்து எச்சரிக்கையோடு இருந்தல் விபத்துகளை தவிர்க்க முடியுங்க. அது மட்டும் இல்லாமல் வியாபாரிகளோ வாக்குவன்மைகளால் கவர்ந்து லாபத்தை அதிகரித்து கொள்வாங்க. மேலும் தன சேர்க்கை ஏற்படும். இன்னும் சிலருக்கு எதிரிகள் பயம் ஏற்படும். எனவே அவர்களிடம் விலகி எடுப்பது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் சுவாதி 1, 2, 3, 4 பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள், வருமானம் அதிகரிப்பதால் உள்ளம் மகிழும். திருமணமாகாதவர்களுக்கு நல்ல இடத்துல திருமணம் நடக்கும். இன்னும் சிலருக்கு பல வகையில் பிறரால் குற்றம் சாற்றப்பட்டு அவதிப்பட நேரிடும். அரசு பணிபுரியும் பெண்கள் பதவி உயர்வுகளை எதிர்பார்க்கலாம். புதிய விரிவாக்கங்கள் செய்வதால் தொழிலில் அசாத்திய வளர்ச்சிகள் கிடைக்கும். அலுவலகத்தில் மேலதிகாரிகள் மூலமாக உயர் பதவிகளுக்கான சிபாரிசுகள் மேற்கொள்ளப்படுங்க. கடன் அதிகரிப்பதால் அதை அடைக்க எண்ணமெல்லாம் பணத்தை பற்றியாகவே இருக்கக்கூடும். அரசு தொடர்பான விவகாரங்களில் தொல்லை வரக்கூடுங்க. மேலும் விசாகம் 1, 2, 3 பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பக்தி மார்க்கத்தில் ஈடுபாடு அதிகரிக்குங்க. உள்ளம் மனம் உயர்ந்த எண்ணங்களை கொண்டதாக அமையக்கூடும். அது மட்டும் இல்லாமல் பண வரவு அதிகரிப்பது போல் இருந்தாலுமே அதற்கேற்ற செலவுகளும் வாசல் வந்து நிற்கும். மனக்கவலைகள் மனைவியின் அரவணைப்பால் குறையும். விடுமுறை சுற்றுலா செல்லும் வாய்ப்பு ஏற்படும். அன்னையின் ஆரோக்கியத்தில் அக்கறை கொள்ளுங்க. மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய கல்லூரிக்கான தேடல் ஆரம்பமாகும். ஓய்வின்றி அடிக்கடி ஏற்படும் வெளியூர் பயணங்கள் மூலமாக அசாத்திய லாபம் கிடைக்கும். அசதியும் ஏற்படுங்க. மிக பிரபலமான நபர் சந்திப்பால் நீங்கள் விரும்பிய இடத்திற்கும் இடம் மாற்றத்தை பெறுவீங்க. பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, வரவுகள் அதிகமாக இருப்பதன் காரணமாக ரொம்பவே சந்தோஷகரமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லப்படுது. திருப்தியாகவும் காணப்படுவீங்க. என்ன நண்பர்களே, இந்த பதிவுகளில் வந்து நம்ம துலாம் ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே இந்த அமாவாசைக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான நிகழ்வெல்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க, என்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு தகவலுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவலாக தான் அமைஞ்சிருக்குங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களெல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேருங்க. நன்றி.